ஹாய் வணக்கம் மக்களே. ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன் அனைவருக்கும் வணக்கம். எதுக்கு ஃப்ரான்ஸ் அப்படின்னா, நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து ஃப்ரான்ஸ் காலனித்துவமான நாடு குடலோப். என்னுடைய ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருந்தால் அது பேர் குடலோப், இல்லை குடலோப். அந்த அங்கே இருக்கிறோம். இது வந்து கரீபியன் ஐர்லாண்டு கரீபியன் தீவில் உள்ள ஒரு ஃப்ரான்ஸ் காலனித்துவ நாடு. இங்கே வந்து ஈரோ தான் எல்லாமே இது பண்ணுவாங்க. ஃப்ரான்ஸ்னாவே காலனித்துவ நாட்டில் வந்து ரொம்ப அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து காலனித்துவத்தில் ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது அவங்க தான். அதுக்கப்புறம் யூகேக்கு அப்புறம் வந்து நெதர்லாண்டு, ஹாலாண்டும்பாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவ்வளோவா இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் இப்போ வந்து ஃப்ரான்ஸில் உள்ள காலனித்துவ நாட்டில் இருக்கும், கரீபியனில் இருக்குது. அதாவது என்னென்னா வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அதிரி புதியாக இருக்கும், இல்லை வந்து ஒரே குழப்பமாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு அப்போதைக்கு நல்ல டியூனில் இருந்தேன், இப்போ மறந்துட்டேன். அதனால் வந்து கரெக்டாக நான் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி நாளில் வந்து நம்ம யூடியூப்லாம் தேட முடியாது. பார்த்த அனுபவம், ரியல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதாவது நம்ம யூடியூப் பார்த்தா சொல்ல முடியாது. முன்னாடி இங்கே பஸ்ஸு பார்த்து வந்து இங்கே உள்ள பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லாம் க்ளீனாக இல்லை, யாருமே இல்லை. அதுதான் அது. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்தப்போ இங்கே வந்து ஒரு மியூசியமும் ஒரு பெரிய ஒரு சொன்னாங்க. அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தேன். இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ்னால் என்னென்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம போகிற இடமே எல்லாமே அழகாக இருக்கும். இதுதான் அந்த ஒரு மியூசியம். சரியான பிளேஸ் இது. மறந்துட்டேன், எனக்கு ரொம்ப நாளாச்சு. ஷார்ட் மெமரி கிடையாது, சுத்தமாக மெமரி இல்லை. ஒரு டீசரோட வந்திருக்குல்ல, சூர்யாவோட டீசர், விஸ்வநாதன் சன்ஸ். அவன் சொல்லுவான்ல, 40 வயசுக்கு மேலே கண்ணு பவர்லாம் சுத்தமாக போயிருந்தேன். 40 நீங்கள் போக வேணாம், 35 தாண்டினாவே ஞாபக மருதி, மூட்டு வலி, முழங்கால் வலி, சுகரு எல்லாமே வந்துடுது. கண் பார்வை எல்லாமே சுத்தமாக மறந்துடுது எனக்கு. நான் என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய நேச்சுரை சொல்கிறேன். மற்றவங்களுக்கு எப்படி இதில் மறந்துடுச்சு, என்ன எதுன்னு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு தெரியல. அதனால் எனக்கு தெரிஞ்ச வச்சு சொல்கிறேன். சரியான ஒரு இடம் சொன்னாங்க. அதாவது எப்படின்னா கரீபியன் எப்படி உருவானுச்சு, என்ன எதுன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, பெரிய உடைய மியூசியம் சொன்னாங்க. $20 அப்படின்னாங்க. நான் சரி ஓகே பே பண்ணலாம்னு சொல்லி உள்ளே போனால் மொபைல் அலோடு கிடையாது, லாக்கர் இருக்குது, உள்ளே பூட்டிகிட்டு போயிருங்க, லாக்கரு ஹேண்ட்பேக்கில் பூட்டிகிட்டு போங்க. நான் அப்புறம் என்னத்துக்கு இங்கே வந்தோன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். நல்லாயிருக்கும், பெரிய ஒரு பிரிட்ஜ் மாதிரி வச்சு நல்லா பெரிய ஒரு நல்லா சூப்பரான கண்ட்ரி. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. எல்லாமே வந்து இந்த கருப்பு இன மக்கள், பிளாக் பீப்புள் தான் இதில். என்னடா பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புள், நான் முன்னாடியே நினைப்பேன் பிளாக் பீப்புள்னால் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாட்டுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் இருக்குது. நல்லா வளர்ச்சி, நல்ல ஒரு சட்டம் திட்டமும் நல்லா இருந்துச்சு. அந்த நாடு வந்து நல்லா பணக்கார நாடாக இருக்கும், கருப்பாக இருந்தானே இதாக இருந்தான்னு. அதே இது வந்து என்ன வடிவேல் சொல்கிற காமெடி மாதிரி தான். கருப்பாக வெள்ளையாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்டா, அது மாதிரி தான். வெள்ளையாக இருந்தால் நல்லவங்களா, கருப்பாக அதெல்லாம் கிடையாது. அவங்க போடுற ரூல்ஸு அந்த மாதிரி. ஆனால் இங்கே வந்து இந்த நாட்டில் வந்து எல்லாமே மோஸ்ட்லி வந்து பிளாக்காக தான் எல்லாம் இருந்திருந்தாங்க, நம்ம ஊர் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் வந்து ஃப்ரான்ஸ் கல்ச்சர் அப்படின்னாங்க, நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படியே இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா பில்டிங் சூப்பராக பெயிண்டிங்லாம் பண்ணி பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்தா ரொம்ப கொடூரமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், நம்ம ஊர்லலாம் இந்த என்ன சொல்கிறது, பால் அடைஞ்ச பங்களா அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல எனக்கு என்னென்னு. ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக, பக்கத்தில் பார்த்தா பேஸ்கெட் பால் நெட்டு எல்லாமே ஒரு நல்லா ஒரு அழகாகவே இருக்குது. ஆனால் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. ஆமாம், அதனால தான் இவங்க வந்து எடுத்துக்கிறது. அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வளங்கள் இருக்கும். அந்த வளங்களை வந்து ஒரு காப்பாற்ற முடியாத காரணத்துக்காண்டியே வந்து பெரிய பணக்கார நாடு கைப்பற்றிடும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம சொல்ல முடியாது, ஓப்பனாக சொல்ல முடியாது. அதுதான் இப்போ அதான் பிரச்சனையே. ஒருத்தனை வந்து இன்னொருத்தனை வந்து அவனால் சமாளிக்க முடியாதுன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் நடக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா அப்புறம் ஒரு சர்ச் இருந்துச்சு. மோஸ்ட்லி எப்போவுமே சர்ச்சு கிடையாது, மதம் சம்மந்தப்பட்ட கிடையாது. நிறையா வந்து நான் போகிற எல்லாமே கிறிஸ்டியன் நாடு, அந்த மாதிரி நாடு. இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு ஏஷியன் கண்ட்ரி போனால் புத்தா கோயில், புத்திஸ்ட்டு, ஜாப்பனீஸு, சவுத் கொரியா, தைவான் அங்கெல்லாம் போனால் இங்கே வந்து சர்ச் அவ்வளோ கம்மியாக இருக்கும். சர்ச்சும் இருக்கும், ஜப்பான்லாம் சர்ச்சு அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து இந்த புத்தா அதெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். போகிறதில் பார்த்திங்களா ஆண்டனா பார்த்திங்களா, ரொம்ப நம்ம ஊரில் பழைய காலத்தில் இருக்க ஆண்டனா இன்னும் இங்கே இருக்குது. அப்படி லைட்டாக திருவி விட்டோம்னா ஒவ்வொரு சேனலாக எடுக்கும். அப்படியே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த இது வந்து கொஞ்சம் டியூன் பண்ண வச்சுங்களேன், ஸ்ரீலங்கா சேனல்லாம் எடுக்கும். நான் சின்ன வயசில் இருக்கப்போனா டியூன் பண்ணுவேன். அப்போ தான் வந்து
இந்த ஸ்ரீலங்கா நடக்கிற மேட்ச்லாம் எடுக்கும், கிரிக்கெட் மேட்ச்லாம். அப்போ லைட்டாக டியூன் பண்ணோம்னா எடுக்கும். ரூபவாணி அப்படின்னு சொல்லிட்டு ரூபவாணி அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதில் தமிழில் பேசுவாங்க, வேறு லெவலில் இருக்கும். அந்த ஆண்டனா பக்கத்தில் எனக்கு அந்த கிரிக்கெட் மேட்ச்சுக்காண்டி மேலே உட்காந்து திருவுறதுல அப்படியே திருவண்ணா அப்படியே எங்கேதோ ஒரு காற்றுல வந்து அப்படியே வந்து ரூபவாணி இந்த ஸ்போர்ட்ஸ் சேனல் ஸ்ரீலங்கா சேனல் எடுக்கும், அதில் கிரிக்கெட் பார்க்குறது. ஏன்னா இப்போ தான் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸு இஎஸ்பிஎன் என்னென்னமோ வந்துருச்சு, இன்டர்நெட்டு எடுத்துருச்சு. இன்டர்நெட்டுன்னு சொல்கிறப்ப தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்டா வேறு டாபிக் எனக்கு தெரியாது, மறந்துட்டேன். எதுக்காண்டி போனேன், எப்போ போனேன், 1 மாதம் ஆகிப்போச்சா, மறந்துருச்சு எனக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க, மனுஷன் கண்டுபிடிச்சதுலே வந்து பெரிய விஷயம் வந்து ஏரோப்ளேன், டெலிஃபோன், வேறு என்ன, டெலிஃபோன், பல்பு, இல்லை புவியீர்ப்பு சக்தி, அது என்ன சொல்லுவாங்க, அது இங்கிலீஷில் மறந்து போச்சு, எவாக்குவேஷன் என்னதில்லை அது இது அதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இன்டர்நெட்டு தான் எனக்கு தெரிஞ்சு வந்து சரியான ஒரு ஒரு கண்டுபிடிப்புனா வந்து இன்டர்நெட்டு இல்லைன்னா வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு ஏரோப்ளேன், ஹெலிகாப்டரு இல்லை வந்து என்னமோ ஒரு சயின்டிஃபிக்கோட இன்டர்நெட்டு தான் பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் கொடுக்க ஃபஸ்ட்டு ரேங்க் வந்து இன்டர்நெட்டு தான் ஃபஸ்ட் ரேங்க். சரியான ஒரு இன்டர்நெட்டு. சும்மா ஒரு ஃப்ளோவில் சொல்லிவிட்டேன். இப்போ சர்ச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பூ வச்சு எல்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் நான் வந்து அந்த ஆஃப்ரிக்கன்ஸ் ப்ரே பண்ணுற விதம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது எப்படின்னா ரொம்ப மனம் முவந்து மாதிரி அழுதுகிட்டுலாம் ப்ரே பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இதுக்கு போயிருந்தேன், சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே லேடி அப்படியே உட்காந்து ப்ரே பண்ணால் கண்ணில் தண்ணி ஊற்றுது, அப்படியே சொர்றன்னு ஊற்ற நான் அப்படியே ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஒரு பார்த்தேன் எப்படி வரும் அப்படி இது பண்ணி நீலோன் பண்ணி மணங்கால் போட்டு எப்படி ஒரு ஆத்மார்த்தமாக கும்பிட்றாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப அந்த மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியாக கும்பிடுவோம். அதை பார்க்கல எனக்கே ஒரு மாதிரியாக வந்துடும். நம்ம ஊரில் வந்து எப்படின்னா வந்து நம்ம ஊரில் கும்பிடுவாங்க யாருன்னா என்ன சொல்கிறது, யார் கஷ்டப்படுறாங்களோ ரொம்ப இதாக இருப்பாங்களோ அவங்க வந்து என்ன சொல்கிறது ரொம்ப அழுது புலங்கி கும்பிடுவாங்க. இந்த பணக்காரங்கெல்லாம் வந்து அப்படியே டீசெண்டாக நீங்கள் கோச்சிக்காதீங்க, இந்த பணக்கார கம்புனாட்டியெல்லாம் அப்படியே ரொம்ப அப்படியே டீசெண்டாக அப்படியே ஒரு பந்தா மாதிரிக்க கும்பிட்டு ஒரு பந்தா மாதிரிக்க போகிறது. அதுக்கு இந்த பூசாரியை இந்த சர்ச்சு பாஸ்டர்லாம் ஓவராக இடம் கொடுக்குறது, அதெல்லாம் நமக்கு சாமி கூட வந்துட்டோம்னா எல்லோரும் சம்மந்தம் அழகாக அப்படியே கும்பிட்டு போயிட்டு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ ப்ரையாரிட்டி கொடுத்து நீ முதல்ல போ பின்னாடி போ அப்படின்னு. கடவுளுக்கு முன்னாடி எல்லோரும் சமம் தான். எனக்கு வந்து அது வந்து நம்ம நாட்டில் வந்து அது வந்து நம்ம நாடு கிடையாது, எல்லா நாட்டிலையும் அப்படி தான், காசு கொடுத்தா தான் முதல்ல நம்ம முன்னாடி போக முடியும். இல்லை சொல்கிறேன், அதாவது எப்படின்னா ரொம்ப எல்லாம் சமமாக வச்சு கும்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காசு இருக்கவங்க முன்னாடி விடுவாங்க அப்படின்னு விட மாட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல எனக்கு மறந்து போச்சு இதை பற்றி என்ன சொல்கிறதுக்குன்னு. வேறு என்ன சொல்கிறது, அப்படியே வெளில இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து எல்லா நேஷ்னாலிட்டியோடைய கொடி ஈடி எல்லாமே இருக்கும். நீங்கள் நினச்சிக்க வேணாம் ரொம்ப அறிவு தத்துவம் பேசுகிறானே அப்படிலாம் இல்லை, வேறு டாபிக் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு சொல்கிறேன். நாலேஜ்னு இந்த ஷிப்பில் இருக்கிறனால தான். ஷிப்பை விட்டு வெளில போனால் ஒரு நாய் நம்மளை மதிக்காது, அவ்வளோதான். இதே நேச்சுரல். ஏன்டா இப்போ எல்லா நாட்டுக்கு போகிறோம், ஷிப்பில் இருக்கிற வரைக்கும் நம்ம தான் ராஜா. ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் எந்த இதுவுமே கிடைக்காது. அதாவது என்ன சொல்கிறது, சம்பாத்தியம்லாம் உனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே உனக்கு வீசா டிக்கெட்டு இவ்வளோ செலவுலாம் யாருமே பண்ண முடியாது. ஒரு கான்ட்ராக்ட் பண்ணினா போதும், வேர்ல்ட் க்ரூஸ் ஒன்று பண்ணினா போதும், 8 மாதத்தில் உலகத்தையும் சுற்றி பார்க்கலாம். நீ உலகத்தை சுற்றி பார்க்கணும் எத்தனையோ கோடி செலவு பண்ணணும். அதனால் அந்த ஒரு இதில் பேசுகிறேன், ஒரு இதில். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இதில் சரியான ஒரு இதுனா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இங்கே உள்ள மக்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது ஏறத்தாழ ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, அந்த லேடிஸ்லாம் இப்படி விருப்பப்பட மாட்டாங்க. அது மாதிரிக்கு இப்படி தான் இருந்தாங்க. அந்த பட்டை எல்லாமே. ஆனால் இங்கே ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு அத்தன்டிக்காக இருக்கும், ரொம்ப ஒரு ஆர்கானிக்காக இருக்கும். ரொம்ப ஆர்கானிக் தான், இங்கேருந்து போகிறது தான் வந்து எல்லாமே. அங்கே உள்ள மக்கள்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. என்னைய விளாக்கிங் எடுத்தார், விளாக் பண்ணார், என்னை பார்த்தோன்னு போயிட்டார். ஆனால் நமக்கு மேலே பெரிய விளாக்கர் வந்துட்டான் போல அப்படின்னு. என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மொபைல் தான் சாம்சங்கில், என்னை பார்த்துட்டு போயிட்டா. அப்படி நிறைய பேர் நான் எடுத்தேன், போ அப்படின்ட்டாங்க. நிறைய இதெல்லாம் பெரிய திரவியம்னா இது திரவியம் தானே, கெமிக்கல் அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரிஜினல், கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாமே. ஆமாம், ரைட்டு.
ரொம்பவே என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆனால் கப்பல் பக்கத்தில் இருக்க எல்லாமே எக்ஸ்பென்சிவ். ஆனால் கப்பல் பக்கத்தில் அந்த வேர்ல்டு அந்த 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 நாட்டில் கிடைக்கிற எல்லா சாமானுமே கிடைக்கும். நீங்கள் நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் நினைக்கலாம் என்ன இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு. ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு நாட்டோடைய என்ன ஸ்பெஷலு, என்ன அதிகமாக கிடைக்கிது, என்ன ஒரு ஃபேமஸ் அப்படின்னா அந்த அந்த ஷிப்புக்கு பக்கத்தில் போர்ட்டு பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் ஸ்டோரில் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ரொம்பலாம் லாங்கெலாம் போக வேணாம். நீங்கள் அதாவது தேடிலாம் போனால் நீங்கள் ரொம்ப தாண்டி போய் வச்சிங்களே உங்களை ஒரு ரூபாய் மதிக்க மாட்டாங்க உன்னைய. ஆனால் ஷிப்பில் ஒரு வித்தின் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் வந்து நீ தான் ராஜா. எங்கே போனாலும் நீ வந்து கெஸ்ட்டு அவங்களுக்கு. அவ்வளோ மதிப்பு கொடுப்பாங்க. அங்கே கையில் 10 காசு இருக்காது. பீடி சொல்லுவாங்கல்ல, பீடி வாங்க கூட காசு இல்லைடா அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரிக்கே தான். நன்றி, வணக்கம், பாய்.